The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 1300 ஓட்டுகள் இருந்த கிராமத்தில் இன்று வெறும் 700 ஓட்டுகள் மட்டுமே வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சம் தவிழ்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமலிங்காபுரம் கிராமத்தில் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இன்று காலை அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்குப்பதிவு தொடங்கியது. சுமார் 50 பேர் வாக்களித்திருந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குகள் இல்லை என தேர்தல் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விசாரித்த போது சிலர் வாக்காளர் அடையாள அட்டையுடன் தங்களது ஆதார் எண்ணை இணைக்காமல் இருந்ததால் அவர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட போன எலெக்ஷன்ல 1400 சில்லற ஓட்டு இருந்துச்சு. இப்போ 811 ஓட்டு இருக்கு. இது இல்லாம புதுசாக இணைஞ்சிக்கிறாங்க. போன 1400 இந்த வருஷம் 810 தான். இதெல்லாம் புதுசாக வந்துக்கிறாங்க. அவங்க ஓட்டு இல்லை. கிட்டத்தட்ட 450 ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் 8 மாதம் முன்னாடி ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு, அவங்களுக்கும் கார்டு இருக்கு, லிஸ்ட்டில் பேர் இல்லை. அதனால ஓட்டு இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மணி 10:30 நிப்பாட்டியாச்சு. போலீஸ்காரங்க 10 பேர் வந்துக்கிறாங்க. அதுக்காக பேசக்கு யாரும் வரல. தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் முத்துமாரி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேர்தல் முடிந்ததும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு விடுபட்ட அனைவரின் வாக்குகளும் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் விடுபட்ட அனைவருக்கும் வாக்குகள் கிடைக்கும் வரை தாங்கள் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாக்குச்சாவடி மையம் வாக்காளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ராமலிங்காபுரத்துல 1156 ஓட்டு இருந்த இடத்துல இப்ப 750 ஓட்டு தான் இருக்கு. மீதி 300 பேருக்கு ஓட்டு இல்லாம போச்சு. இதனால சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தோம் நாங்க இந்த மீதி ஆளுகள் எல்லாருமே ஓட்டு போடணும், இந்த உரிமையை நாங்க விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தலை புறக்கணிக்கணும்னு இந்த ஊர் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஊரோட பேச்சை கேட்டுட்டு நாங்க இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம். போலிங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது அதிகாரிகள் நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோங்கிற முடிவோடு இருக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குச்சாவடி மையத்தினுள் சென்று வீடியோ பதிவு செய்ய முயன்ற போது பாதுகாப்பு பணியில் நின்றிருந்த காவல்துறையினர் செய்தியாளர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் பின் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் காவல்துறையினரை சமரசம் செய்து வீடியோ பதிவு செய்ய அனுமதி வழங்கினார். நீங்களே சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க சார். புதிய தலைமுறை போட்டு கருத்துங்க நான் பேசியிருக்கேன் சார். பல தடவை பேசியிருக்கேன். எலெக்ஷன் கமிஷன் ஐடி கார்டு கொடுத்து போட்டு சொல்றாங்க. தடுக்கிறதுக்கு யாருக்கு சார் ரைட்ஸ் இருக்கு? இப்ப என்ன தடுக்கிறாங்க சார்? உள்ள போறாங்க அளவு இல்லை சார். சொன்ன வார்த்தை எப்படி சார்? எலெக்ஷன் நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்க உள்ளே வந்தீங்க. அது மன்னிப்பு கேட்டேன். தெரியாம சொல்றேன். மன்னிப்பு கேட்டேன். முடிஞ்சு போச்சு. மன்னிப்பு கேட்டாரு விட்டுருங்க. மன்னிப்பு கேட்டேன் சார். திருப்பி பேசிங்க. சார் கேமராமேன் சார். நான் உள்ள போய் படம் எடுக்கணும் சார். நான் உங்களுக்கு பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.